பொழுது என்னவோ இன்றைக்கி நல்லபடியாக தான் விடிஞ்சுது. ஆனால் என் பொழப்பு தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னையாலையும் நினச்சி பார்க்க முடில. நல்லா தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லைன்னா ரொம்பங்க உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி பயங்கர ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி பொழைப்பேனா அப்படின்னு நினச்சிட்டேங்க. அந்த அளவுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. இருந்தாலும் தைரியத்தை விடலை. நிஷாந்த் இருந்தான். காலையில் எழுந்து நல்லா தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா வாமிட் 3 டைம் வாமிட் பண்ணிட்டேன். சுத்தமாக முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப தடன்னு ஆயிடுச்சு. நடுங்கி போயிட்டேன். அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் நம்ம நிஷாந்த் வீட்டில் தான் இருக்கான்னு அது ஒரு தைரியம் வேறு. பயங்கர உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகிடுச்சு. அப்படியே ஜில்லுன்னு வேறு ஆகிடுச்சு. பயமாக வேறு போச்சு எனக்கு என்ன ஒரு தைரியம், நிஷாந்த் வீட்டில் இருக்கான், நம்மளை பார்த்துக்கோ அப்படின்ற ஒரே தைரியம் தான். அப்புறம் அவங்க அப்பாவும் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. மதியம் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டாங்க. கிச்சன்லாம் என்ன நிலமையில் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நினச்சாலே தலையெல்லாம் சுற்றுது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவங்க அப்பாவுக்கு கலெக்டர் மீட்டிங்னு போயிட்டாரு. நான் மட்டும்தான் இருக்கேன். 2 பசங்களும், ஒரு பையன் மேலே இருக்கான் மாடியில், இன்னொரு பையன் ரூமில் படிச்சுக்கிட்டு இருக்கான் நிஷாந்த். என்ன அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரில. நான் அப்படியே படுத்து கிடந்தா வேலையெல்லாம் யார் பார்க்குறது? ரொம்ப கஷ்டம். படுத்துருந்தாலும் நிம்மதியாக என்னால் படுக்க முடியல. வேலை செஞ்சாலும் நிம்மதியாக வேலை செய்ய முடியல. உடம்பு நல்லால. போய் பார்க்கலாம் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. போய் பார்க்குறேன். பார்த்துட்டு எப்படி கிடக்குன்னு பார்த்து கொஞ்சம் ஒதுக்கலான்னு பார்க்குறேன். அவங்க அப்பா சொன்னாங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எனக்கு இதெல்லாம் பார்த்தவொடனே போய் திரும்பி படுத்துடலாமான்னு தோணுது. அவ்வளோ மோசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டதெல்லாம் எப்படி கிடக்குன்ட்டு. டே அப்போ என்ன பயந்துட்டியா? என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்னடா இது இவ்வளோ பாசி பருப்பையும் கொட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்க? 3 ஆளா? இவ்வளோ பாசி பருப்பா? அதுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அது எதுக்கு கழுவி வச்சிருக்கியா? ஊற வச்சு வைக்கலாமா? ஏண்டா கொஞ்ச நேரம் நிம்மதியாக என்னை படுக்க விட மாட்டீங்களாடா? இது என்னடா கிச்சனு? அட தெய்வமே, என்னடா கிச்சனு? அட கடவுளே, அரை மணி நேரத்தில் நான் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். நீ இதை நான் நம்புகிறேன். காலையில் வாங்கின தக்காளி. அட கடவுளே, ஐஷோ ஐஷோ, இந்த பால் பாக்கெட்டை கூட எடுத்து வைக்கலையா? அப்பா, இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை மட்டும் பெண்களுக்கு கொடுக்காதப்பா. படாத பாடு. எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறது எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணலாம், போய் காப்பிச்சு கொண்டு பேசாமல் படுத்துடலாம். நான் அதை தான் பண்ண போகிறேன். மறுபடியும் படுத்துருவோம். நைட்டுக்கு எங்கேயாவது கடையில் வாங்கி சாப்பிடணும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தலை சுத்தல் வருது. கொஞ்சம் நல்லா எந்திரிச்சாலும் கூட இதெல்லாம் பார்த்த உடனே மறுபடியும் எனக்கு ஏன்டா நம்ம எந்திரிக்கிறோம், கடவுளே எனக்கு அப்படி நிரந்தரமான ஒரு படுக்கையை கொடுக்கக்கூடாதா? நிம்மதியாக படுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு வெறுத்து போச்சு.